வணக்கம். இந்த கிளாஸ்ல 2 விதமா நம்ம லோகோ டிசைன் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட்ல இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எலமெண்ட்ட யூஸ் பண்ணி லோகோ கிரியேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய டிசைன்ல ஒரு வெக்டார் எலமெண்ட்ட யூஸ் பண்ணி எப்படி லோகோ கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த டெக்ஸ்ட்டுக்கு பாருங்க, டெக்ஸ்ட் பேனல்ல ஸ்டைலிஸ்டிக் ஆல்டர்னேட் எனேபிளா இருக்கு. ஸ்டைலிஸ்டிக் செட் எனேபிளா இருக்கு. மத்த ஆப்ஷன்லாம் டிசேபிளா இருக்கு. இப்ப இந்த ஓப்பன் டைப் ஃபியூச்சர்ஸ பொறுத்தவரைக்கும், சில ஆப்ஷன் சில ஃபாண்ட்ல எனேபிளா இருக்கும். சில ஆப்ஷன் சில ஃபாண்ட்க்கு எனேபிளா இருக்காது. இப்ப நான் ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்றேன். இப்ப இந்த ஃபாண்ட்ல பாருங்க, மேல இருக்கக்கூடிய ஆர்னமென்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள்ல இருக்கு. அத கிளிக் பண்றேன். டெக்ஸ்ட் எல்லாம் பாருங்க கிளிப்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆப்ஷன் இந்த ஃபாண்ட்க்கு எனேபிளா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சனால, நான் கரெக்ட்டா அத யூஸ் பண்ணிட்டேன். ஆனா சிஸ்டத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபாண்ட் இருக்கும். இப்ப நம்ம சிஸ்டத்த பொறுத்தவரைக்கும் 800க்கு மேல ஃபாண்ட் இருக்கு. வேற ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கும்போது, இப்ப இந்த ஆப்ஷன் பாருங்க டிசேபிள் ஆயிடுச்சு. வேற ஆப்ஷன் தான் எனேபிளா இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி காமிச்சிருப்பேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இல்ல 2 எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பேன். அந்த ஃபாண்ட்க்கு இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு காமிச்சிருப்பேன். இப்ப ஸ்பாஷ் வேரியன்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, காமிக் சென்ஸ் உங்களுக்கு காமிச்சேன். அடுத்து டைம்ஸ் நியூ ரோமனையும் ஸ்பாஷ் வேரியன்ட் ஒர்க் ஆகும்னு காமிச்சேன். பட் இந்த 2 ஃபாண்ட்க்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா, அப்படி இல்ல. இன்னும் நெறைய ஃபாண்ட்க்கு ஒர்க் ஆகும். அத நம்ம எளிமையா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த ஃபாண்ட்ல பாருங்க, ஃபில்டர் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது, இங்க பெரிய லிஸ்ட் ஒண்ணு டிஸ்ப்ளே ஆகும். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம ட்ரூ டைப், ஓப்பன் டைப் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிடின்னு வந்துச்சுன்னா, அது வந்து ட்ரூ டைப் ஃபாண்ட். ஓன் வந்ததுன்னா, அது வந்து ஓப்பன் டைப் ஃபாண்ட். இப்ப இதுல பாருங்க நான் ட்ரூ டைப் மட்டும் சூஸ் பண்றேன். அந்த ட்ரூ டைப் ஃபாண்ட் எல்லாமே இங்க ஃபில்டர் ஆயி 144 காமிக்குது. அதே போல தான் இங்க கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஓப்பன் டைப் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் குடுத்திருப்பாங்க. இப்ப இதுல ஸ்டாண்டர்ட் லிகேச்சர் சூஸ் பண்றேன். ஸ்டாண்டர்ட் லிகேச்சர் எந்த ஃபாண்ட்லலாம் எனேபிளா இருக்குமோ, அதெல்லாம் இங்க ஃபில்டர் பண்ணி காமிக்கும். அடுத்து ஸ்டைலிஸ்டிக் செட் சூஸ் பண்ணும்போது, ஸ்டைலிஸ்டிக் செட். இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாரி ஈஸியா ஃபில்டர் பண்ணி என்னென்ன ஃபாண்ட் இருக்கு. இப்ப ஸ்வாஷ் வேரியன்ட் யூஸ் பண்ணும்போது பாருங்க, காமிக் சென்ஸ், டைம்ஸ் நியூ ரோமன் மட்டும் இல்லாம இன்னும் நெறைய ஃபாண்ட் இருக்கு. பிகினர்ஸ் இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப இதுல பாருங்க ஆர்னமென்ட் ஆப்ஷன் தான் நான் யூஸ் பண்ணேன். இப்ப இத ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். இதுல 5 ஃபாண்ட் நமக்கு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபாண்ட்ட சூஸ் பண்ணிட்டு, இந்த ஆர்னமென்ட் ஆப்ஷன ஆக்டிவ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா கிளிப்ஸா மாறும். இப்ப அடுத்து இருக்கக்கூடிய 2வது ஃபாண்ட்ட சூஸ் பண்றேன். இப்ப இந்த ஃபாண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்னமென்ட் ஆப்ஷன் எனேபிள்ல தான் இருக்கு. பட் கிளிப்ஸா கன்வெர்ட் ஆகல. இப்ப இந்த ஃபாண்ட்லயும் ஆர்னமென்ட் இருக்கு. இத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல அந்த ஃபாண்ட்ட நான் சூஸ் பண்றேன். டைரக்ட்டா நம்ம சூஸ் பண்ணும்போது, என்டையர் ஃபாண்ட்ல என்னென்ன இருக்கோ, அது எல்லாமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். இந்த இடத்துல என்டையர் ஃபாண்ட்க்கு பதிலா ஆர்னமென்ட் மட்டும் சூஸ் பண்றேன். இதுல என்ன டிசைன் இருக்கோ அது இங்க ஃபில்டர் ஆயி நமக்கு காமிக்கும். இந்த மாரியும் அந்த ஃபாண்ட்ல என்ன கிளிப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எளிமையா கண்டுபிடிச்சுக்க முடியும். இளங்கோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. தமிழ் சாஃப்ட்வேர். அதுல பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃபாண்ட் மட்டும் இல்லாம பார்டர்ஸ் இந்த மாரி கிளிப்ஸ் இருக்க மாதிரி ஃபாண்ட்டும் இருக்கு. இதுல ஒரு ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, என்டையர் ஃபாண்ட்டே இந்த கிளிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதுல ஒரு 5, 6 ஃபாண்ட் நம்ம சிஸ்டத்துல இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கிளிப்ஸா இருக்கும். இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆர்னமென்ட் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டைரக்ட்டாவே ஆர்னமென்ட் மாடல்ல ஃபாண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். லோகோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் டிரா பண்ணிக்கிறேன். அதனுடைய சைஸ் 27 வித் 27 ஹைட் குடுத்துர்றேன். திக்னஸ் 1.5 குடுக்குறேன். நம்பர் கீபேட்ல பிரஸ் பண்றேன். இன்னொரு டூப்ளிகேட் கிடைச்சிரும். அந்த ரவுண்டுடைய அளவு வந்து 29, 29 குடுக்குறேன். அதனுடைய திக்னஸ் 0.5 குடுக்குறேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டூல கிளிக் பண்ணிட்டு, அவுட்டர் ரவுண்ட்ல அந்த வளைவு வரும்போது ஒரு கிளிக் பண்றேன். இப்ப டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, ஃபில்டர்ல பார்த்தீங்கன்னா, ஆர்னமென்ட் செலக்ட்ல இருக்கு. செகண்டா இருக்கக்கூடிய கேரமோன் ப்ரோ இந்த ஃபாண்ட் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு டெக்ஸ்ட் பேனல்ல ஆர்னமென்ட் ஆப்ஷன் எனேபிள்ல தான் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகல. கிளிப்ஸ்ல அந்த ஃபாண்ட்ட சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஆர்னமென்ட் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்றேன். இந்த லீஃப் டிசைன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல டபுள் கிளிக் பண்றேன். பிக் டூல் செலக்ட் பண்றேன். எகைன் டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரு லீஃப் டிசைன் இருக்கு. இதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு லீஃப மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி குடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ குடுத்து எகைன் காப்பி பண்ணிட்டு, கண்ட்ரோல் வி குடுக்குறேன். ரொம்ப ஃப்ரீயா இருக்காம இருக்கிறதுக்காக இன்னொரு இன்சர்ட் பண்ணிட்டேன். இதனுடைய கேரக்டர் ஸ்பேஸ நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.
இப்ப இந்த ஃப்ளவர் டிசைன் பாருங்க, அந்த ரவுண்டோட ரொம்ப க்ளோஸா இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி பார்ல பார்த்தீங்கன்னா, ஃபிட் டெக்ஸ்ட் டூ பாத்க்கான ஆப்ஷன்லாம் எனேபிளா இருக்கும். இப்ப செகண்டா இருக்க ஆப்ஷன் பாருங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாத். இத இன்கிரீஸ் பண்ணோம்னா, அந்த கேப் வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆயிடும். இப்ப இந்த மாரி இன்கிரீஸ் பண்ணும்போது பாருங்க, இந்த இடத்துல கேப் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. எகைன் நம்ம அந்த டிசைன் வந்து ஆட் பண்ணணும். இத காப்பி பண்ணிட்டு, மறுபடியும் பேஸ்ட் குடுத்துர்றேன். கண்ட்ரோல் ஏ குடுத்து செலக்ட் பண்ணிட்டு, கேரக்டர் ஸ்பேஸ வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அந்த டிசைன்க்கு இடையில ரொம்ப கேப் இருந்ததுன்னா, நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்சர்ட் பண்ணி, அந்த கேரக்டர் ஸ்பேஸ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு, கேப்பிட்டல் ஏ டைப் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல ஃபில்டர் ஆப்ஷன வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட்டையும் ரவுண்டையும் செலக்ட் பண்ணிட்டு, கீபோர்ட்ல சி பிரஸ் பண்றேன். ஹாரிசான்டல் சென்டர், வெர்டிகல் சென்டர் இ குடுத்துர்றேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2 லீஃப் டிசைன் மாரி ஆட் பண்ணியிருக்கேன். அது இளங்கோ ஃபாண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இளங்கோ ஃபாண்ட்ட சூஸ் பண்ணிட்டு, இந்த ஃபில்டர் ஆப்ஷன் நமக்கு தேவையில்ல. அத நன் பண்ணிடுறேன். இந்த கிளிப்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ட 2 விதமா நம்ம எடுக்கலாம். இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணியும் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் டூல் எடுத்து கிளிக் பண்ணிட்டு, எந்த டிசைன் தேவையோ அதில வச்சு டபுள் கிளிக் பண்ணும்போது, அது டெக்ஸ்ட்டாவே ஆக்டிவ் ஆகும். 2மே டெக்ஸ்ட்டா தான் நமக்கு காமிக்கும். சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபாண்ட் நேம் என்னன்றத எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இப்ப இந்த டிசைன இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு, அதனுடைய சைஸ ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இத இன்னொரு டிசைன் மூவ் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்றேன். இன்னொரு டூப்ளிகேட் கிடைக்கும். அத ஃபிளிப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இன்சைட் மூவ் பண்ணிடுறேன். அடுத்து இதே ஃபாண்ட்ல தான் இன்னொரு டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இதையும் ஃபிளிப் பண்ணிடுறேன். ஃபிளிப் பண்ணும்போது இந்த மாரி கிடைக்கும். இத இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு, இத இன்னொரு டிசைன் மூவ் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்றேன். இத இந்த சைடு ஃபிளிப் பண்ணிடுறேன். இது 2க்கு இடையில ஒரு லைன் டிரா பண்றேன். அதனுடைய திக்னஸ் 1 பாயிண்ட் குடுத்துர்றேன். கீழ இருக்கக்கூடிய இந்த 2 ஆப்ஜெக்ட் சென்டர்ல இருக்க அந்த லைன் 3யும் செலக்ட் பண்ணிட்டு, குரூப் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஜி குடுத்து, இந்த ஆப்ஜெக்ட்டையும் ரவுண்டையும் செலக்ட் பண்ணிட்டு, கீபோர்ட்ல சி பிரஸ் பண்றேன். கொஞ்சம் சென்டர் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டு கீழ மூவ் பண்றேன். மவுஸ்ல ரைட் கிளிக் பண்றேன். இன்னொரு டூப்ளிகேட் கிடைச்சிரும். அதற்கு இன்சைட் புக்மேன் ஓல்டு ஸ்டைல் ஃபாண்ட் யூஸ் பண்றேன். போல்டு குடுத்துட்டேன். அந்த டெக்ஸ்ட்டையும் ரவுண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல சி பிரஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இங்க இந்த லோகோ ரிலேட்டடா ஏதாவது டேக்லைன் டைப் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு டம்மி டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். அதையும் மேல இருக்க ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு சி பிரஸ் பண்றேன். டெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆயிடுச்சு. இப்ப இந்த டிசைன் ஃபுல்லா கலர் சேஞ்ச் பண்றதுக்கு இத கிராஸா செலக்ட் பண்ணிக்கிறேன். இத கலர் செலக்ட் பண்றேன் பாருங்க. இந்த டிசைன் பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபில் ஆப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்லைன் ஆப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாரி டைரக்ட்டா கலர் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் பாருங்க உள்ள ஃபில் ஆயிடுச்சு. இந்த மாரி மாறக்கூடாது. கண்ட்ரோல் இசட் குடுத்துர்றேன். இந்த டிசைன் ஃபுல்லா இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இந்த அவுட்லைன் ஆப்ஜெக்ட்ட நம்ம ஃபில் ஆப்ஜெக்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஆப்ஜெக்ட்ல கன்வெர்ட் அவுட்லைன் டூ ஆப்ஜெக்ட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கியூ அதோடைய ஷார்ட்கட். இப்ப கலர் அப்ளை பண்றேன் பாருங்க. இன்சைட் கலர் ஃபில் ஆகாது. அடுத்து இருக்கக்கூடிய ரவுண்டையும் செலக்ட் பண்றேன். இப்ப இந்த இடத்துல இந்த டிசைனும், அந்த ரவுண்டும் ஒண்ணா இருக்கு. கண்ட்ரோல் கே குடுத்து பிரேக் பண்ணிடுறேன். அந்த அவுட்லைன மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்ட்டையும் கன்வெர்ட் அவுட்லைன் டூ ஆப்ஜெக்ட்டா சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல இது 2மே குரூப்ல இருக்கு. அன்குரூப் பண்ணிடுறேன். சென்டர்ல இருக்கக்கூடிய லைன மட்டும் 2யும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதையும் கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த டிசைன் ஃபுல்லாவே ஃபில் ஆப்ஜெக்ட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாரி ஒரு அவுட்லைன் ஆப்ஜெக்ட்ட ஃபில் ஆப்ஜெக்ட்டா சேஞ்ச் பண்ணும்போது, ஒரிஜினல் டிசைன்ல எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இன்னொரு காப்பி எடுத்துட்டு பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க இதனுடைய திக்னஸ் சேஞ்ச் பண்றது அப்டின்னா, இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப இந்த லைன செலக்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய திக்னஸ் நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஃபில்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இத சுத்தி தனியா தான் ஒரு அவுட்லைன் கிரியேட் ஆகுமே தவிர, அந்த லைன நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா, ஒரிஜினல்ல தான் சேஞ்ச் பண்ணணும். அத சேஞ்ச் பண்ணிட்டு, திரும்ப அத நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் கலர் அப்ளை பண்ணணும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் கோல்டு கலர் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, ஃபில் கலர்ல டபுள் கிளிக் பண்றேன். இப்ப நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது பிங்க். இந்த இடத்துல நான் கோல்டுன்னு டைப் பண்றேன். இப்ப ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, கோல்டு கலர் அப்ளை ஆயிடுச்சு. அதனுடைய சிஎம்ஏகே பெர்சன்டேஜ் பாருங்க. சியான் வந்து 0 இருக்கு. மெஜந்தா 20, எல்லோ 60, பிளாக் வந்து 20 இருக்கு. இப்ப ஓகே குடுத்துர்றேன். இப்ப டைரக்ட்டா நம்ம யூனிஃபார்ம் ஃபில் தான் குடுத்துருக்கோம். இந்த இடத்துல நான் ஃபவுண்டைன் ஃபில் அப்ளை பண்ணணும். ஃபவுண்டைன் ஃபில் செலக்ட் பண்றேன். டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டுக்கு டார்க் ஷேட் இங்க அப்ளை ஆயிடும். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு டார்க் ஷேட் அப்ளை ஆகல அப்டின்னா,
ஃபுல்லாவே கோல்டு கலரோ இல்ல வேற கலர் இருந்ததுன்னா, இந்த இடத்துல கோல்டுக்கான பெர்சன்டேஜ இன்சர்ட் பண்ணிட்டு, சியான் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே கலர் தான் எக்ஸாக்ட்டா குடுக்கணும்னு கிடையாது. அந்த கோல்டுலருந்து டார்க்கா வர மாரி குடுங்க. அப்படி இல்லன்னா, இப்ப உங்களுக்கு ஸ்க்ரீன்ல என்ன டிஸ்ப்ளே ஆகுதோ, இந்த பெர்சன்டேஜ நோட் பண்ணிட்டு இதே கலர் அப்ளை பண்ணி பாருங்க. டிஃபால்ட்டாவே இந்த இடத்துல வந்து டார்க் ஷேட் அப்ளை ஆயிடுச்சு. நான் ஓகே குடுத்துர்றேன். இப்ப இதே கலர் தான் மத்த ஆப்ஜெக்ட்க்குலாம் நமக்கு தேவ. கிராஸா செலக்ட் பண்ணிட்டு, எடிட்ல ரிப்பீட் எடிட் டெக்ஸ்ட் குடுக்குறேன். ஆல்ரெடி இந்த கோல்டு கலர் இங்க அப்ளை ஆகல. பிங்க்ல ஒயிட் அப்ளை ஆயிருக்கு. ஸோ டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, ஃபவுண்டைன் ஃபில் டபுள் கிளிக் பண்றேன். இந்த கலர் நம்ம தனியா சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நேம்ல போயிட்டு கோல்டுன்னு குடுத்துர்றேன். இந்த பிளஸ் பட்டன கிளிக் பண்ணும்போது, சேவ் பண்றதுக்கான டயலாக் பாக்ஸ் வரும். இப்ப சேவ் கிளிக் பண்றேன். இந்த ஃபில் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல கோல்டு ஆட் ஆயிடும். ஓகே குடுத்துர்றேன். இப்ப இத கிராஸா செலக்ட் பண்ணிட்டு, எகைன் ஃபில் டபுள் கிளிக் பண்ணிட்டு, ஃபவுண்டைன் ஃபில் செலக்ட் பண்றேன். ஃபில்ல டைரக்ட்டா கோல்ட் செலக்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த லோகோல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டும் கோல்டு கலர் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே குடுத்துர்றேன். இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் சென்டரால அது 2யும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி குடுத்து குரூப் பண்ணிடுறேன். ஷிஃப்ட்ட யூஸ் பண்ணி ரவுண்டையும் செலக்ட் பண்றேன். கீபோர்ட்ல சி பிரஸ் பண்றேன். அந்த டிசைன் பாருங்க சென்டர் ஆயிடுச்சு. ஒரிஜினலையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். 2யும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிட்டு அந்த ரவுண்டுக்கு சென்டர் பண்ணிடுறேன். இப்ப எக்ஸாம்பிள்ல இருக்க மாரியே லோகோ டிசைன் பண்ணிட்டோம். பொறுமையா அத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கூகுள்ல ஆர்னமென்ட் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட்னு சர்ச் பண்ணி பாருங்க. நெறைய வெப்சைட்ஸ் இருக்கும். நெறைய ஃப்ரீ ஃபாண்ட் கிடைக்கும். கேலிகிராபிக் ஃப்ரேம் சாஃப்ட் ஃபாண்ட் இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே டிசைன்ஸ் நெறைய இருக்கும். இதுல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஸ்டார் இருக்கு. இதுல பாருங்க, இது கொஞ்சம் டிஃபரண்ட் ஸ்டைல் இருக்கும். இந்த மாரி ஃப்ரீ ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேலிகிராஃபி ஃபாண்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ஃபாண்ட்ல பாருங்க, நெறைய டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க. ஃப்ரேம் செட்டு. நம்ம டைரக்ட்டா இமேஜ யூஸ் பண்றதுக்கு பதிலா, இந்த மாரி வெக்டார் ஆப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணும்போது, டிசைன் வந்து நல்ல கிளாரிட்டியா இருக்கும். எளிமையா நம்மளால கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எவ்வளவு தூரம் நம்ம சைஸ் இன்கிரீஸ் பண்ணாலும், அதனுடைய கிளாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த மாரி ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஃபாண்ட்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நான் இப்ப லோகோ டிசைன்ல இத எப்படி யூஸ் பண்றதுன்னு காமிச்சிருக்கேன். இன்விடேஷன் டிசைன், பர்த்டே கார்ட் டிசைன் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ் வந்து இன்னும் கன்டின்யூ ஆகும். இந்த லோகோ எப்படி டிசைன் பண்றதுன்னு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.